ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான மில்லட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் போல் சத்து மாவு எடுத்திருக்கேங்க. இதில் 14 வகையான சிறு தானியங்கள் போட்டு நானே ரெடி பண்ணதுங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ஹெல்தியானதும் கூட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக 1 டம்ளர் போல் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. அதை லைட்டாக வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்யில் ஒரு 5-6 முந்திரி பருப்பும், அது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நிலக்கடலை பருப்பும் எடுத்திருக்கேங்க. இதை அப்படியே மிதமான சூட்லயே அந்த நெய்யில லைட்டா வறுத்தெடுத்துக்கலாம். கருகக்கூடாது, லைட்டா வறுத்தெடுத்தா மட்டும் போதுமானது. ஸோ இந்த மிக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு பிளஸ் நாட்டு சர்க்கரையில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எதுக்கு நெய் யூஸ் பண்றோம்னா இந்த மாவை வந்து உருண்டைகளை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இதுல பாலோ தண்ணியோ எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நெய் போட்டு நம்ம உருண்டைகளை பிடிச்சு வைக்கும் போது 2 வாரத்துக்கு மேலேயுமே தாராளமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்டிலலாம் ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் தான் இதுமே இருக்கும். சீக்கிரத்திலே காலி ஆயிரும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். மாவை உருண்டைகளா பிடிக்கும் போது கொஞ்சம் நல்லா கையில அழுத்தம் கொடுத்து டைட்டா தான் பிடிச்சு வச்சுக்கணுங்க. ஸோ அப்பதான் நம்ம சாப்பிடும் போது உதிர்ந்து போகாம அப்படியே அழகா நம்ம பிடிச்சு வச்ச ஷேப்லேயே அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.